ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது தோஷம் அல்லது நாகதோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாகதோஷ நிவர்த்திக்கான ஸ்தலங்கள் என்பது ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு மாதிரி இருக்குங்க. மிகச்சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லும்போது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகை காரோணம் என்று சொல்லப்பட்டது. அந்த கோயில் காயா ரோகணேஸ்வரர் நீலாயதாட்சி என்ற தாயார் இருக்கக்கூடிய கோயிலிலே விக்னேஸ்வர் கணபதி இருக்காருங்க. அந்த கணபதி நாகாபரண கணபதின்னு பேர் அவருக்கு. அந்த நாகாபரண கணபதிக்கு போய் அருகம்பில் மாலையை சாற்ற வேண்டும். அருகம்பில் மாலையை சாற்றிவிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையை செய்து கொண்டு சீக்கிரமாக இந்த நாகதோஷ நிவர்த்தியாகி எனக்கு வாழ்க்கையிலே ஒரு திருமண விஷயம் கைகூட வேண்டும், அல்லது அதனால் ஒரு குழந்தை தடை ஏற்பட்டாலும் சரி, எனக்கு சீக்கிரமாக குழந்தை கிடைக்க வேண்டும், அல்லது பொருளாதாரம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களிலே நாகதோஷம் பலவிதமாக பாதிக்குங்க. இந்த எப்படியாப்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் சரி, அந்தந்த தடை இருப்பவர்கள் அதற்கான வேண்டுதலை செய்து அந்த விநாயகருக்கு 3 தரம் போகணுங்க. 3 தரம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்து தினத்தன்றோ அல்லது உத்திராட நட்சத்திர தினத்தன்றோ போய் 3 மாதத்திலே ஏதாவது ஒரு கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ போய் இந்த மாதிரி அருகம்பில் மாலையை சாற்றிவிட்டு உங்கள் பெயரிலே ஒரு அர்ச்சனையை செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக 100க்கு 100 நாகதோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டு நீங்கள் என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அது உடனடியாக உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வெற்றியாக அமைவதை பார்க்க முடியும்.